ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா வெர்னியர் ஹைட் கேஜ். ஸோ வெர்னியர் ஹைட் கேஜை யூஸ் பண்ணி எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ இந்த வெர்னியர் ஹைட் கேஜோட டயக்ராம் இதுதான். ஸோ இந்த வெர்னியர் ஹைட் கேஜோட டயக்ராமில் பாருங்கள் என்னென்ன பார்ட்டெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பேஸ். ஸோ இந்த பேஸ் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இந்த பேஸ்க்கு மேலே பாருங்கள், இது வந்து மெயின் ஸ்கேல். இது வந்து மெயின் ஸ்கேல் நான் இங்கே மேலே கொடுத்துருக்கேன், CALE. ஸோ இந்த இடத்துல மெயின் ஸ்கேல் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பாக்ஸில் உங்களுக்கு வெர்னியர் ஸ்கேல் வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. இது வந்து வெர்டிக்கல் பார். இந்த வெர்டிக்கல் பாரில் இந்த வெர்னியர் ஸ்கேல் மேலே கீழேயும் மூவ் ஆகிட்டு வரும். இந்த ஸ்கிரைபிங் ஜாவிலேருந்து ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். இதுவும் மூவ் ஆகும், வெர்டிக்கலாக மேலே கீழேயும் மூவ் ஆகும். சரிங்களா? ஸோ இதே மாதிரி வெர்னியரும் மேலே கீழேயும் மூவ் ஆகும். இந்த இடத்துல பாருங்க ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ இங்க கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ. இது வந்து ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூ. இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரைபிங் ஜா வந்து மேலையும் கீழையும் வந்து ஃபைனா மூவ் ஆகும், ரொம்ப கம்மியான அளவுல மூவ் ஆகும். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா அதிகமான அளவுல நீங்க மூவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிட்டு இந்த வெர்னியரை மேலே கீழேயும் நல்லாவே நிறுத்திக்கலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்க்ரூவை, அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்க்ரூவை நீங்க லைட்டா நகர்த்துனீங்க அப்படின்னா மேலே கீழேயும் மூவ் ஆகும். ஸோ அடுத்து பாருங்க, இந்த இடத்துல ஸ்கிரைபிங் ஜா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஜா கொடுத்துருக்காங்க. இந்த ஜா அதே மாதிரி இந்த ஜா வந்து இந்த கிளாம்பிங் ஸ்க்ரூவை நீங்க லூஸ் பண்ணி ஈஸியா என்ன பண்ணிக்கலாம்னா ரிமூவ் பண்ணிக்கிட்டு வேற ஸ்கிரைபிங் ஜாவை கூட நீங்க அட்டாச் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல கிளாம்ப் அப்படிங்கிறது இந்த ஸ்கிரைபிங் ஜாவை கிளாம்ப் பண்ணக்கூடிய ஏரியா. ஸோ இது ஃபுல்லாவே வந்து மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஏரியா. இந்த பேஸை விட்டு இந்த ஸ்கிரைபிங் ஜா வந்து கொஞ்சம் தள்ளி வர்ற மாதிரி நீங்க டயக்ராம்ல போடணும். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த இன்ச்சஸ் இருக்கும். நம்ம இந்த வெர்னியர் கேலிப்பர்ல இன்ச்சஸ் மூலமாகவும் நம்ம மெஷர் பண்ண முடியும், மில்லிமீட்டர்லையும் நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஸோ ஒரு பொருளோட ஹைட்டை நீங்க மெஷர் பண்ணலாம், இல்லை அப்படின்னா ஒரு பொருளோட டீப்பை மெஷர் பண்ணலாம். டீப் ஆர் ஹைட் இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான். அடுத்து வந்து திக்னஸை கூட நீங்க மெஷர் பண்ண முடியும். திக்னஸ் கொஞ்சம் பெரிய அளவுல இருந்துச்சு அப்படின்னா இந்த வெர்னியர் ஹைட் கேஜ்ல நீங்க மெஷர் பண்ண முடியும். சரி, இப்போ இந்த இடத்துல எப்படி நம்ம மெஷர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சர்ஃபேஸ் டேபிள்ல தான் இந்த வெர்னியர் கேலிப்பரை நீங்க பயன்படுத்த முடியும். ஸோ சர்ஃபேஸ் டேபிள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா தேவைப்படும். ஸோ இந்த சர்ஃபேஸ் டேபிள்ல முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆயில் அப்ளை பண்ணணும். ஸோ ஆயில் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த பேஸ் வந்து ஃப்ரீயா மூவ் ஆகும். ஆயில் அப்ளை பண்ணல அப்படின்னா ஃப்ரீயா மூவ் ஆகாது. அதனால என்ன பண்ணணும்னா ஆயில் வந்து கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி ஆகணும். இதுதான் சர்ஃபேஸ் டேபிள். இதுதான் சர்ஃபேஸ் டேபிளோட சர்ஃபேஸ். ஓகே. ஸோ இதுக்கு மேல நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை வைக்கிறீங்க. அந்த ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி ஹைட்டா இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்டை நீங்க வைக்கிறீங்க அப்படின்னா சாரி, டயக்ராம் கொஞ்சம் கோணையாச்சு. ஸோ இந்த சர்ஃபேஸ் டேபிள்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஹைட்டா இருக்கக்கூடிய ஒர்க் பீஸை நீங்க வைக்கிறீங்க. ஸோ இந்த ஸ்கிரைபிங் ஜாவை இந்த ஹைட்டுக்கு நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் இந்த மெயின் ஸ்கேல்ல எவ்வளவு ரீடிங் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும். மெயின் ஸ்கேல்ல ரீடிங் பாத்தீங்க அப்படின்னா அது MSR. அடுத்து வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல்ல என்ன ரீடிங் கோயின்சைட் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறீங்க. ஸோ அது வந்து VSR, வெர்னியர் ஸ்கேல் கோயின்சைட். அடுத்து வந்து லீஸ்ட் கவுண்டோட இதை பெருக்கணும். லீஸ்ட் கவுண்ட்டையும் VSRையும் நீங்க பெருக்கணும். ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ கிடைச்சிடும். ஸோ MSR வந்து ஒரு 20 இருக்கு, VSR வந்து ஒரு 2 இருக்கு அப்படின்னா லீஸ்ட் கவுண்ட் வந்து வெர்னியர் கேலிப்பருக்கு 0.02. 20 பிளஸ் 2 இன்ட்டு 0.02 வந்து 0.04. ஸோ உங்களோட ரீடிங் 20.04 மில்லிமீட்டர் அப்படிங்கிற மாதிரி வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த ஸ்கிரைபிங் ஜாவை தான் நீங்க இங்கே அட்ஜஸ்ட் பண்ண போறீங்க. இந்த ஸ்கிரைபிங் ஜாவை கொண்டு வந்துட்டு இதை வந்து ஸ்லைட்லி மூவ் பண்ணி பார்க்கணும். இதோட ஒர்க் பீஸோட சர்ஃபேஸ்ல ஸ்லைட்லியா நீங்க மூவ் பண்ணீங்க அப்படின்னா ஃப்ரீயா மூவ் ஆகணும். அதுக்காக தான் இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் டேபிள்ல ஆயில் வந்து அப்ளை பண்றாங்க. ஸோ அப்படி நீங்க ஃப்ரீயா மூவ் ஆச்சு அப்படின்னா நீங்க ஒர்க் பீஸை கரெக்டா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க MSRலையும் VSRல என்ன கோயின்சிடென்ஸ் நீங்க பாத்துக்கலாம். இப்படித்தான் வெர்னியர் ஹைட் கேஜை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பொருளோட ஹைட்டை மெஷர் பண்ணுவோம்.